பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸை நாங்கள் கண்டிப்பாக ஹேண்ட்ஸ்அப் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாடு போலீஸை இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்களான்னு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஹாய், வெல்கம் டு டீச்சர். நான் உங்கள் வழியுலா. இன்னைக்கு நம்ம என்ன விஷயமா பேச போகிறோம்னா, நேற்று நடந்த நீட் தேர்வை பற்றி தான் பேச போகிறோம். அது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட நீட் தேர்வு நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு முறைகேடு அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் நடந்துச்சு. நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீட் தேர்வு நேற்று முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு மாணவனோட கனவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சம் 30% மாணவர்களோட கனவே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகும் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக நீட் தேர்வுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய சுமையாகவே இருந்திருக்கு. என்னன்னா ஒவ்வொரு மாணவரும் பல லட்சம் செலவு பண்ணி நீட் தேர்வுக்கு படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு கனவாக 1 வருஷம் படிச்சுட்டு நீட் தேர்வு எழுத போகிறாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆனதால் அவங்களோட வாழ்க்கையை அப்படியே தலைப்புறது மாறிடுது. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் படிச்சுட்டு வரும்போது என்னென்ன கனவுல வருவாங்க, நிறைய கனவுகளோட எக்ஸாம் எழுதுறதுக்கு வருவாங்க. வெளியே நிறுத்தப்படும் போது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஒரு 3 மாணவி இருக்காங்க. அந்த 3 மாணவி வெளியே நிற்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, அதிகபட்சம் 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னு வெளியே நிறுத்திட்டாங்க. அவங்க அழுவுறது பார்க்கும்போதே நமக்கே பார்த்திங்கன்னா மனசு உருகி போயிடுது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கனவும், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் கனவு தாங்க. அது படிப்பு தான். படித்து நம்ம முன்னேறுவோம், ஒரு டாக்டர் ஆகும்ன்ற ஒரு கனவோடு போகிறாங்க. அப்படின்னும் போது நம்ம அரசாங்கம் இதை முன்னெடுத்து இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அது சரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 5 நிமிஷம் தானே பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்த இதில் நீட் தேர்வில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படிக்கிறோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அது எக்ஸாம் எழுதுனா தான் கிடைக்கும். எத்தனையோ வருஷமாக இந்த பிரச்சனை நடந்துருக்கு. நீட் தேர்வு மட்டும் இல்லை, நிறைய தேர்வுகளை லேட்டாக போகிறாங்க, வெளியே நிற்க வைக்கப்படுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகிறதுக்கு நல்லது தானே. நாளைக்கு நீட் தேர்வு அப்படின்னும் போது காலையிலே நம்ம மதியம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது காலையிலே நம்ம அங்கே போய் அடையிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோவில் பாருங்கள், ஒரு தாய் தன் மகளுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்ச்மேன் காலையும் போய் விழறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க காலில் விழும்போது, ஏன்னா நம்மளே நம்ம தாய் இன்னொருத்தவங்க காலில் விழும்போது நம்ம கொடுத்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட மோகம் மக்கள் மத்தியில் இருக்குது, மாணவர் மத்தியில் இருக்குது. எப்படியாவது நம்ம ஜெயிச்சு டாக்டர் ஆகிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவுல இருக்காங்க. இன்னொரு வீடியோ இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் யூனிஃபார்மில் அந்த கோட்டை இருப்பாங்க. மாணவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டை அணிஞ்சிட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மாணவர்களை வெளியே நிறுத்தி ரொம்ப நேரம் கழித்து அவங்கள உள்ளே அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு தந்தை அவங்க மகளுக்காக பார்த்திங்கன்னா இந்த உள்ள கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தயவு செஞ்சு விட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சினாரு. அந்த மாணவியை அழுகுறாங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அந்த தந்தை அதே வேகத்தில் கோவத்தில் போயிட்டு கேட்டை முட்டிட்டு மயங்கி கீழே விடுறாரு. அந்த மாணவி அந்த அப்பாவை பிடிச்சிட்டு கதறும் போது எல்லாரோட மனசும் அந்த செகண்டில் உருகிடும். இந்த சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோஸ்லாம் பயங்கராகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸை நாங்கள் கண்டிப்பாக ஹேண்ட்ஸ்அப் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாடு போலீஸு இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்களான்னு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா நடந்த இந்த சம்பவத்தில் தமிழ்நாடு போலீஸு ஒரு மாணவன் வீட்டில் இருந்து போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோட போகிற வழியில் அவரை நிறுத்தி லேட் ஆகும் போகிறதுக்குன்னு ஒன்று அவரோட வண்டியில், அதாவது போலீஸ் வண்டியில் உட்கார வச்சு வேகமாக கொண்டு போயிட்டு நீட் தேர்வு எக்ஸாம் ஹாலில் அவங்கள ட்ராப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு மாணவரை உடனே கொண்டு போய் சோர்த்திருக்காங்க. அது எது மட்டுமே இன்னொரு போலீஸ் அதை விட அட்வான்ஸாக போயிட்டார். என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மாணவி வந்துட்டு இருக்கும்போது வண்டி விபத்தாகி வண்டி ரிப்பேர் ஆகிடுது. அப்படின்னும் போது அவங்களால போக முடியல. அந்த இடத்துக்கு போலீஸார் அந்த மாணவியை கூட்டிகிட்டு போயிட்டு நீட் தேர்வில் விடுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாலுக்குள்ளே போன உடனே அந்த ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லி அவங்கள அங்கே நிறுத்திடுறாங்க. இங்கே ஸ்கூலுக்கு காலேஜுக்குள்ளே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. அப்போ அந்த போலீஸார் அந்த ஆதார் கார்டுக்காக அவ்வளோ வேகமாக போய் வெளியே ஓடி போய் அவங்க அம்மாட்ட அந்த ஆதார் கார்டை வாங்கிட்டு போய் அந்த மாணவிக்கு கொடுக்குறாரு. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர வயலில் ஆகிட்டு இருக்கு.
இது மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய போலீஸு பொதுமக்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி போயிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ மாணவர்கள் சரி எல்லார் மனசையும் வந்து நெகிழ்ச்சி செஞ்சிச்சுன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தோணுது அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.